Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. கலை பரிமளிக்க வேண்டுமென்றால் ரசிகனின் கைதட்டு வேண்டும். அது இல்லை என்று சொன்னால் அது ஒரு கை ஓசையாக போய்விடுமே தவிர இருகை ஓசையாக ஒலியாக இருக்காது. அவங்க விமர்சகர் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி பேசுவாங்க அப்படின்னா ஒரு பேச்சாளர் கோயம்புத்தூரில் உருவாகி இருக்காரு, ரொம்ப அனாயாசமா பேசுறாங்க. கொஞ்சம் எம்ஜிஆர்கிட்ட கத்திருக்காக நினைக்கிறேன். நல்ல நல்ல பேச்சு. அவங்க சொல்லுகிற முறை இருக்கு பாருங்க, தன்னுடைய செய்தியை எவ்வளவு தெளிவாக சொல்ல முடியுமோ, ஆணித்தரமாக நம்முடைய உள்ளத்தை அடித்தால் போல நறுக்கு தெரிச்ச மாதிரி சட்டு சட்டு சட்டுன்னு போட்டிருக்காக பாருங்க. ஒரு நல்ல பேச்சாளர் தான், நல்ல பேச்சாளர் தான். சொல்ல தெரியணும் இல்லை, சொல்ல தெரியலைனாலே கொஞ்சம் கடினம்தான். கூட்டம் குறைஞ்சா என்ன ஆவீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க பாருங்க. இந்த பக்கத்தில் சுசித்ரா உபன்யாசகர், அவங்க பாட்டு கச்சேரி நடத்தி சொல்லி கதை சொல்ல வந்திருக்கும் போது 10 பேர் இருக்காங்கன்னு வைங்க. அப்போ இவங்க என்ன கேட்பாங்க, விளம்பரம் பண்ணேடா, நான் வர்றேன்னு சொன்னேடா கேட்பாங்களே அப்படின்றத அதை ரொம்ப நாசுக்கா பேச்சு அப்படி போகணும். அவ்வளோ ரொம்ப நம்ம சுவைக்கிற மாதிரி பல செய்திகள் எடுத்து போட்டு, எதுக்காக இவ்வளோ சொல்கிறேன்னா, எங்கள் பாரதிக்கு ரொம்ப பொறுப்பு இருக்குன்றதுக்காகத்தான் அதை எடுத்து சொன்னேன். ஏன்னா பாரதி இப்போ ஏற்கனவே தயாராகிருக்கணும், சரியாக தயாராகிருக்கணும். ஆனாலும் இப்படி கேட்குறாங்க, கூட்டமே இப்போ வரலைன்னு வச்சுக்கோங்க, நம்ம கதி என்ன ஆகும்னு ஒரு கேள்வியை போட்டுவிட்டாங்க. அது என்னையும் தான் இடிக்குது, உங்களையும் தான் இடிக்குது. சரி பார்ப்போம், வாங்க பாரதி. அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் ஐயா அவர்களே, மேடையிலே இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, அரங்கத்திலே இருக்கின்ற மதுரையிலிருந்து வந்திருக்கின்ற எங்கள் மதுரை கம்பன் கழகத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, எங்களுடைய நிகழ்ச்சிக்கு முன்னால் இசையால் அத்தனை பேரையும் கட்டி போட்ட விஜய் சிவா அவர்களே, மிகச் சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற சசிகிரண் அவர்கள் உள்ளிட்ட கர்நாடகாவை சார்ந்த அனைத்து சான்றோர் பெருமக்களே, அரங்கத்திலே கூடியிருக்கின்ற பெரியவர்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, எல்லாருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். எனக்கு முன்னாலே பேசிய சுபஸ்ரீ தணிகாச்சலம் அவர்களினுடைய பேச்சை நான் ரொம்ப ரசித்தேன். சிக்கலாவில் இருக்கு. அவருடைய பேச்சை ரசிக்க ரசிக்கத்தான், நல்ல பேச்சை வழங்குகிற ஒரு கலைஞன் இருக்கிற போதுதான் ரசிகனுக்கு அங்கே இடமே உண்டு. அப்படி ஒரு கலைஞன் இல்லை என்றால் அந்த ரசிகன் வரவேண்டிய தேவை இல்லை என்ற எண்ணம் என் மனசுக்குள்ளே வலுப்பட்டது. அந்த வலுப்படுத்துதலுக்கு காரணமான சுபஸ்ரீக்கு என்னுடைய நன்றி. என்ன கொஞ்சம் வில்லங்கமா பேசியிருக்காங்க இந்த மேடையில். டீ தூள் நல்லா இருக்கு, பால் நல்லா இருக்கு, ஆளே இல்லைன்னா யாருக்குமா நீங்க டீ போட்டு டீ கடை வைப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. கேட்டாங்களா இல்லையா? கேட்டாங்க. சுபஸ்ரீ சங்கீதம் டீ கடை அல்ல.
டீ ஆற்றுவது வித்வானுடைய வேலை அல்ல. என்ன பேசுறீங்க நீங்க? ஒரு டீ விலை எவ்வளவு? 10 ரூபாவா 20 ரூபாவா? அது இப்ப ஜிஎஸ்டி வேற இருக்கு. அப்போ நீங்க டீ கடை வைக்கிற மாதிரி மியூசிக்க பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு டீக்கு விலை வச்சு ஜிஎஸ்டி போடுற மாதிரி ஒரு வித்வானுக்கு விலை இருக்குன்னு நீங்க சொல்றீங்கன்னு அர்த்தம். அது விலை மதிப்பு இல்லாதது. விலை மதிப்பு இல்லாதது சார். ஒரு கலைஞனுக்கு அவன் நாத வெள்ளத்துக்குள்ளே புகுந்துட்டான்னா எதிரில் ஆள் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது சார், கிடையாது. இங்க இருக்கிற அத்தனை ரசிகர்களுக்கும் இங்க இருக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும் தெய்வமாக இருக்கிறாரே நாத பிரம்மம். திருவையாறின் வீதிகளிலே அவர் அந்த நாதத்தை மீட்டிக் கொண்டு நடந்த போது எத்தனை ரசிகர்கள் அப்ளாஸ் அடிக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டாமா பாடினாரு. எத்தனை ரசிகர்கள் இருந்தார்களோ அவர்களுக்கு அன்னைக்கு புண்ணியம். அவர்களை எண்ணிக்கொண்டு அவர் பாடவில்லை. அவர் வெறும் தெரு வீதிகளில் நடந்தார், நாத வெள்ளத்திலே மிதந்தார். அவர் உண்மையான கலைஞனுக்கு பக்தியும் கடவுளும் தான் அவனுடைய கருத்திலே இருக்குமே தவிர ரசிகர்கள் எத்தனை பேரு? முதல் வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறவர் காலை ஆட்டுறாரா, கையை அசைக்கிறாரா? எதுவும் தெரியாதவன் தான் முழுமையான கலைஞன். அப்படிப்பட்ட கலைஞர்களால் தான் கலை வளர்ந்திருக்கிறது. என்ன பேசுறீங்க நீங்க? நல்லா இல்ல. ஒரு கல் இருக்குங்க, அதை ஒரு சிற்பி தெய்வ சிலையாக வடிவமைக்கிறார். சுபஸ்ரீ சொன்னாங்க, கேட்கவே இனிமையா இருந்தது. தெய்வ சிலையாக வடிவமைக்கிறார். அதை 2 பேர் பார்க்குறாங்களாம். இதை கொண்டு போய் இங்கே வைக்கலாமேன்றாங்களாம். இன்னும் 4 பேர் வராங்களாம். இன்னும் 5 பேர் பார்க்குறாங்களாம். இதை கொண்டு போய் கோவிலில் வைக்கலாமேன்றாங்களாம். இன்னும் 100 பேர் வராங்களாம். எனக்கு என்ன பயம்னா, நம்ம ஊரில் சில பேர் இந்த கலையை பார்த்துட்டு இதை கொண்டு போய் அமெரிக்காவில் வச்சா ஏகப்பட்ட பேர் பார்ப்பாங்க. அப்போ விக்கிரகத்தினுடைய மதிப்பு பார்க்கிறவர்களினுடைய எண்ணிக்கையில் இல்லை. அந்த சிற்பி இருக்கிறானே மா கலைஞன், அவனுக்கு தெரியும் எந்த கல்லை சிற்பமாக்க வேண்டும், எந்த கல்லை கோவிலின் படிக்கட்டாக வேண்டும் என்று சிற்பிக்குத்தான் தெரியும். அதனால் தான் அவன் கலைஞன். பார்க்கிறவர்களினுடைய எண்ணிக்கையை வைத்தா சாநித்தியம் வருகிறது தெய்வ சிலைகளுக்கு. தெய்வ சிலைகளுக்கு என்று உள்ளே இருக்கிற சாநித்தியத்தை சிற்பி கொண்டு வரான். சுபஸ்ரீ சிற்பி கொண்டு வரான். அவருங்க அப்புறம் பேசுறாங்க, என்னை தெரியுமா, நான் ரசிகன் அப்படின்னு எம்ஜிஆர் பாடலையா அப்படின்னு. உடனே அதுக்கு தான் எங்க நடுவர் வேணும். டிஎம்எஸ் என்ற அபாரமான கலைஞன் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டு ரசிகர்கள் இந்த அளவு வளர்ந்திருக்கவே முடியாதுன்னு நான் சொல்றேன். நீங்க எம்ஜிஆர் பாட்டு சொன்னீங்க, நான் சிவாஜி படம் பாட்டு சொல்றேன். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும் என்று சிவாஜியினுடைய வாயசைப்புக்கு டிஎம்எஸ் பாடுகிறாரே, அதுதான் சங்கீதம், அதுதான் சங்கீதம். அப்படி ஒரு கலைஞன் நமக்கு கிடைத்தது நம்முடைய வரப்பிரசாதம். அப்படிப்பட்ட ஒரு கலைஞனும் கேவி மகாதேவனும் எம்எஸ் விஸ்வநாதனும் நம்முடைய திரைப்பட உலகத்துக்கு கிடைத்தது. ரசிகர்களுக்கான பெரும் பேர். அந்த கலைஞர்கள் நம்மை கௌரவித்தார்கள். அந்த ரசிகர்களுக்காக அந்த கலைஞர்கள் இல்லை, அந்த கலைஞர்கள் இருந்ததனால் ஆட்சி மாற்றங்கள் இந்த மாநிலத்திலே ஏற்பட்டது என்று சொன்னால். சுபஸ்ரீ பேசும்போது சொல்றாங்க, நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, கொஞ்சமா கலைஞர்கள் இருக்காங்க, மெஜாரிட்டியை பார்க்கணும் இல்லையான்றாங்க. வாஸ்தவமான பேச்சு. மெஜாரிட்டியை பார்த்து ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு நாம பட்ட பாடெல்லாம் தெரிஞ்ச பிறகும் இன்னும் அப்படித்தாம போட போறோம். மெஜாரிட்டி இருப்பதனாலேயே ஒன்று புனிதமாகி விடாது, மெஜாரிட்டி இல்லாததனால் ஒன்று பவித்திரத்தை இழந்தும் விடாது. கலை என்பது பாடுகிறவனுடைய ஆத்ம வெளியிலே நடக்கின்ற ஒரு பயணம். அவனுடைய ஆன்மாவின் வெளியிலே அது நடக்கிறது. சுபஸ்ரீ சொல்றாங்க, அவன் முதல்ல குழந்தையா இருக்கும்போது அப்பா அம்மா சொல்லுவாங்களாம், இவன் நல்லா பாடுறான். 2 ரசிகர்கள். குருகிட்ட கூட்டிட்டு போறாங்க, 5 பேர்ல இவன் நல்லா பாடுறான், அங்கே 4 ரசிகர்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கலைஞனுடைய பயணம் எப்படி ஆரம்பிக்கிறது. ஒரு குழந்தை நல்லா பாடுறான், பாக்கி 4 குழந்தைய விட அவன் நல்லா பாடுறான்னா அந்த 4 பேரை விட அவன் அதிகமா உழைச்சிருக்கான்னு அர்த்தம். அவனுடைய உழைப்பு எப்படிப்பட்ட உழைப்பு. பாக்கி 4 குழந்தைகள் தெருவில் விளையாடுங்க,
அந்த விளையாடுகிற சத்தம் இந்த குழந்தையினுடைய காதுல விழும். இருந்தாலும் விளையாட போக கூடாதுன்னு பாட்டுவாதியார் வருவார்னு உட்கார்ந்து இருக்கான் பாருங்க கட்டுப்பாடோடு. அந்த தியாகத்தில் தான் ஒரு கலைஞனுடைய பயணம் ஆரம்பிக்கிறது. என்ன பேசுறீங்க நீங்க? கலைஞன் முதல்ல பாடுறான்னா 150 பேர் வராங்களா, அப்புறம் 500 பேர் வராங்களா, அப்புறம் 1500 பேர் வராங்களா. அதை விட சுபஸ்ரீ சொன்னதுல தப்பா இருந்தா மன்னிச்சுக்குங்க ஐயா. அவங்க சொல்றாங்க மியூசிக்கல் டூரிசம் என்று எப்படி இம்ப்ரூவ் ஆகி இருக்கிறது, 5 லட்சம் ரசிகர்கள் வருவதனால் தானே இம்ப்ரூவ் ஆகிருக்கிறது. எனக்கு ஒண்ணுதாம்மா புரியல. 5 லட்சம் ரசிகர்கள்லாம் வராங்க, ரொம்ப சந்தோஷம். அது ஏம்மா என்ஆர்ஐயோடைய பசங்க காசு கொடுத்தா அவங்கள மாத்திரம் பாட வைக்கிறாங்க? என்ன வளருகிறது? 5 லட்சம் பேர் வந்தா கலை வளர்ந்துருமா? ஆத்மார்த்தமாக பாடுகிற ஒரு வித்வானனுடைய கலை திறத்துக்கு முன்னால் 5 லட்சம் பேர் வந்தாலும் ஒண்ணுதான், 10 லட்சம் பேர் வந்தாலும் ஒண்ணுதான். இருப்பவர்களை எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களினால் கலை எந்த நாளும் வளராது, எந்த நாளும் வளராது. அவங்களுக்கு முன்னாடி நெய்வேலி சார் பேசினாரு, மறுக்கலாமான்னு தெரியல. மகா மேதை அவர். இவ்வளவு நல்லா அவர் பேசுவாருன்னு தெரிஞ்சா நான் யோசிச்சிருப்பேன் பட்டிமன்றத்தில் அவருக்கு எதிராக பேசுறதுக்கு. மிகச்சிறப்பாக பேசினார். ஆரம்பத்திலேயே சொன்னார், அந்த அணியில் இருக்கிறவங்களுடைய முகம் ரொம்ப பிரகாசமாக இருக்கு அப்படின்னாரு. எங்கள் முகம் எல்லாம் கறி பிடிச்ச பெட்ரோமாக்ஸ் மாதிரி இருக்கு. நாங்கள் என்ன செய்யறது? அதுக்கு தான் அசோக் ரமணி சார் கூட அங்கே போய் அந்த இடத்துல பேசி பார்த்தார். ஒருவேளை முகம் இன்னும் பிரகாசமாக தெரியுமா? ஒன்றும் இல்லை சார், லைட் அங்கே கொஞ்சம் அதிகமாக வச்சிருக்கா, வேற ஒன்றும் இல்லை. அவர் சொன்னாரு, அவர் வெளிநாடுகளில் போய் பார்த்தால் பாபநாசம் சிவன் ரசிகர் மன்றம்னு தானே வச்சிருக்காங்க. ரசிகர் மன்றம் தானே இருக்கு சார். இது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது, ஜுஜுபி மேட்ரு. இது ரசிகர்கள்லாம் சேர்ந்து மன்றம் வச்சா ரசிகர் மன்றம்னு தான் வைப்பா. டாக்டர்கள்லாம் சேர்ந்து அசோசியேஷன் வச்சா டாக்டர்ஸ் அசோசியேஷன் வைப்பா. வக்கீல்கள்லாம் சேர்ந்து அசோசியேஷன் வச்சா லாயர்ஸ் அசோசியேஷன் வைப்பாங்க. வித்வான்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை நிறுவினால் கர்நாடிகா என்று பெயர் வைப்பார்கள். ஓ, அது அவங்க வச்சது தானா? யார் ஒன்னா சேர்ந்து ஒரு அமைப்பை வைக்க, இது ஒரு பெரிய பாயிண்ட்மா. நீங்க சொல்லலாமா சார்? உங்களுக்கு அப்புறமா வரப்போறவர் சொன்னா பரவாயில்ல, நீங்க சொல்லலாமா? அதை அவர் தத்ரூபமா சில காட்சிகளை சொன்னார். அந்த காட்சிகளை நேரில் பார்க்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அவர் சொல்லும் போது எங்களுடைய மனக்கண்களிலே பார்த்தோம். MS அம்மா சங்கராபரணத்தை பாட ஆரம்பிக்கிறாங்க. செம்மங்குடை சார் கீழே உட்காந்து வாக்கிங் ஸ்டிக்கை இப்படி தூக்கி காட்டுறார். உடனே கீழே பாடிட்டு இருந்தவங்க மேல் ஆக்டேனுக்கு போனாங்கன்னு சொல்லி அந்த காட்சியை அவர் சொன்னார். அப்ப ஒரு குருவாக இருக்கிறவர் ரசிகர்களினுடைய எண்ணத்தை, சதாசிவம் சார், சரி கரெக்டா இருக்கா? இப்போ சரி, சதாசிவம் சார் அதை தூக்கி காமிச்ச உடனே தன்னுடைய அந்த மேல் ஸ்தாயில போய் அவங்க பாடினாங்க என்று அவர் சொன்னார். அந்த காட்சி என்னுடைய மனசிலேயே இருந்ததுன்னா, இந்த தூக்கி காண்பித்த பிறகு சங்கீதத்தினுடைய ஸ்தாயி மாறுறதை நீங்களாம் எங்கே பார்த்துருக்கீங்க? வெஸ்டர்ன் மியூசிக்கில் அதுதான் உயிர் நாடி. வெஸ்டர்ன் மியூசிக்கில் அந்த மியூசிக் கண்டக்டர் என்று ஒருவர் இருப்பார். நம்ம பஸ் கண்டக்டர் கிடையாது, மியூசிக் கண்டக்டர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் தான் அந்த சங்கீத ப்ரோக்ராமினுடைய உயிர். அவர் தான். அவர் அப்படி கையை தூக்கினா அப்படி போகணும், இப்படி இறக்கினா இப்படி போகணும். நீங்க எல்லாம் ஒன்று பார்த்துருக்கீங்களா? வெஸ்டர்ன் மியூசிக் கான்சர்ட் எதுக்கு நீங்க போனாலும் the music conductor always shows his back to the audience. நீங்க அதை பார்த்துருக்கீங்களா? தன்னுடைய முதுகை அவர் ஆடியன்ஸுக்கு காமிச்சிட்டு இருப்பாரு. நாம என்ன நினைப்போம், கலைஞன் ரசிகனை நேர பார்க்கணும்னு. ஆனா வெஸ்டர்ன் மியூசிக்ல ரசிகனுக்கு முதுகை காட்டி கொண்டுதான் அவர் அந்த பாடலை தொடர செய்வார். ஏன்னா ரசிகர்கள் ஒன்று விரும்புகிறார்களேன்னு இங்க சங்கீதத்துல காம்ப்ரமைஸ் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ரசிகர்களுக்கு முதுகை காட்டுகிற பழக்கம் வெஸ்டர்ன் மியூசிக்ல உண்டு. எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது என்பதுதான் கலையினோட வளர்ச்சி. நான் சுபஸ்ரீயையும் நெய்வேலி சாரையும் பார்த்து கேட்கிறேன், அடுத்து வர ராஜா சாரையும் கேட்கிறேன். ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கு, காலையில 5:30 மணிக்கு ஒரு சேவை. ராமானுஜர் காலத்திலிருந்து அதுதான் வழக்கம். 5:30 மணினா 5:30 மணி. உடனே ஸ்ரீரங்கம் கோயிலில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு கமிட்டி மீட்டிங் போட்டு, பக்தர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, 5:30க்கு வருது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த 5:30 மணி சேவையை 7:30க்கு மாத்தலாமா அப்படின்னு யோசிச்சா என்ன ஆகும்?
இன்னும் சில பேர் சொல்லுவாங்க 7:30 மணி இன்னும் கஷ்டம், 8:15 வச்சா பஸ் கரெக்டா இருக்கும், வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு டான்னு ஆபீஸ்க்கு போயிடலாம். ரசிகர்களுக்காக அல்லது பக்தர்களுக்காக சேவையினுடைய நேரத்தை ஸ்ரீரங்கம் கோயில் எப்படி மாற்றாதோ அப்படித்தான் ஒரு உண்மையான வித்வான், ஒரு கலைஞன் ரசிகர்கள் கேட்கிறார்களே என்பதற்காக சங்கீதத்தை கீழே இறக்கி விட மாட்டார். அப்படி பாடின கலைஞர்களால் தான் சங்கீதம் வளர்ந்திருக்கிறது, அப்படி பாடினவர்களால் தான் வளர்ந்திருக்கிறது. ஆல் இண்டியா ரேடியோவில் தனியா பாடுறோம் எதற்காக? இவ்வளவு பேர் கேட்க வேண்டும் என்பதற்காக என்று அவர் சொன்னார். ஒத்துக்கொள்கிறேன். கேட்பதற்கு யாருமே இல்லை என்றால் நீங்கள் பாட வருவீர்களா என்று சுபஸ்ரீ கேட்டார். ஒத்துக்கொள்கின்றேன். ஆனால் நீங்கள் பேசுவது எல்லாமே சபை மேடைகளில் பிரபலமாக இருக்கிற வித்வான்களை பற்றி மாத்திரமே நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். வெளிச்சத்துக்கே வராத லட்சோப லட்சம் கலைஞர்கள் இந்த மண்ணிலே இருக்கிறார்கள். எந்த சபா செக்ரட்டரியின் திருஷ்டியும் மேலே விழாத ஆயிரக்கணக்கான கலைஞர்கள் இந்த மண்ணிலே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் கலையை வளர்க்கவில்லையா? வளர்த்தார்கள். எப்படி? அடுத்து வர தலைமுறைக்கு தன்னுடைய அத்தனை சொத்தையும் கொடுத்து கொடுத்து கலையை வளர்த்தார்கள். மோகமுள் என்ற நாவலை ஜானகிராமன் எழுதினார். டி. ஜானகிராமனுடைய நாவலிலே வருகிற கதாநாயகன் பாபு இருக்கிறானே, ஒரு பாடகன். அவன் பாபு ரங்கண்ணாவிடம் போய் பாட்டு கற்றுக்கொள்ள போகிறான். ரங்கண்ணா மகா மேதை. முதல் கேள்வி ரங்கண்ணா பாபுவை கேட்கிறார், நீ எதுக்காக பாட்டு கத்துக்க வர? எதுக்கு கத்துக்க வர? பாபுக்கு பதில் சொல்ல தெரியல. ரங்கண்ணா சொல்றார், கச்சேரி பண்ணணும்ன்ற ஆசையில கத்துக்க வந்தேன்னா அப்படியே ஓடி போயிடு. பாபுக்கு பதில் சொல்ல தெரியல. ரங்கண்ணா சொல்றார், முதல் கச்சேரிக்கு ஜரிகங்கவஸ்திரம் போட்டுக்க தோணும், ரெண்டாவது கச்சேரிக்கு ஏதேதோ பழக்கங்கள் வந்து சேரும். இது எல்லாம் சங்கீதத்துக்கு பிடிச்ச சத்ருடாப்பா. ஞானத்துக்காக கத்துக்கணும்னா இங்க வா, இல்லாட்ட வராத என்று ரங்கண்ணா சொல்லுகிறார். கச்சேரிக்கு வருவது ஒரு பெரிய சேவை. பல லட்சம் ரசிகர்களை குளிர்விக்கிற மகிழ்விக்கிற வேலை. அதை நான் குறைத்து சொல்லவில்லை. ஆனால் அது ஒன்றுதான் வித்வத்துக்கான மெஷர்மெண்ட் சொல்லிடாதீங்க. எந்த விதமான வெளிச்சமும் தன்மேல் விழாமல் தன்னுடைய ஆத்மாவினுடைய சுக அனுபவத்துக்கு மாத்திரமே பாடி சென்ற கலைஞர்கள் அத்தனை பேர் இங்கே உண்டு. முத்துசாமி தீட்சிதர் ஏன் காசிக்கும் திருவையாற்றுக்குமாக ஏன் அலைந்தார்? ஏன் அலைந்தார்? அங்கே போய் முகர்ந்து கொண்டு வந்த ராகங்கள் இங்கே வந்தது. அவரினுடைய கிருபையினால் தான் செஞ்சுருட்டி இன்றைக்கு இத்தனை தேவ கானமாக நமக்கு ஒலிக்கின்றது இல்லையா? அவர் போய் எட்டயபுரம் மண் மழையே இல்லாமல் இருக்கிறதே என்ற அமிர்த வர்ஷினியை பாடினார். மழை பொய்த்து கொண்டு அங்கே கொட்டியது என்று சொன்னால் அது அந்த சங்கீதத்தினுடைய சக்தி இல்லையா? எதிரில் எவ்வளவு ரசிகர்கள் இருந்தாங்க முத்துசாமி தீட்சிதருக்கு? எத்தனை பேர் இருந்தாங்கன்னு எண்ணிட்டு இருந்தா அன்னைக்கு அமிர்த வர்ஷினி அப்படி அமைஞ்சிருக்குமா? ரசிகர்கள் முக்கியம் இல்லை. கலையை தன்னுடைய ஆத்மாவுக்கு கடவுள் கொடுத்த கடமையாக நினைத்த கலைஞர்களால் தான் இது வளர்ந்திருக்கிறது. நான் இன்னொன்னு கேட்கிறேன் உங்கள்கிட்ட. திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளைக்கு முன்னால் நாதஸ்வரம் என்கின்ற இசை என்ற கருவியினுடைய மகிமையை யார் கண்டுபிடித்தார்கள்? யாருக்கு தெரியும் சார்? நீங்க யோசிச்சு பாருங்க சார். கர்நாடக இசை ஏன் வளர்ந்தது? ஒவ்வொரு கோவில்லையும் சுவாமி புறப்பாடு நடக்கும். நான் சொல்றது அந்த காலத்துல ஒவ்வொரு கோவில்லையும் சுவாமி புறப்பாடு. உற்சவர் வெளியே வர்றது ராத்திரி 10 மணிக்கு வருவார். திரும்ப கோயிலுக்குள்ள போறது 4 மணி. நடுவுல இருக்கிற அத்தனை மணி நேரமும் 4 வீதியைத்தான் கடவுள் சுத்தி வந்திருப்பார். 4 வீதியை சுத்தி வர இவ்வளவு நேரமா என்றால் நாதஸ்வர கச்சேரி நடக்கிறதையா? சுவாமியே போகாம அங்கே நின்று கேட்டுட்டு தான் சார் போவாங்க. அந்த நாதஸ்வர கலைஞனுடைய வாழ்க்கையை யோசித்து பார்த்தீர்களா? 2.5 கிலோ சார் ஒரு நாதஸ்வரம் வெயிட். ஒரு நாதஸ்வரத்தினுடைய வெயிட் அந்த 2.5 கிலோ இருக்கிற நாதஸ்வரத்தை தூக்கி கொண்டு அவர் அத்தனை மணி நேரம் அங்கே நடக்கிறாரா? இல்லை. நாதத்தை, நாத வெள்ளத்தை இந்த மண்ணுக்கு பாய்ச்சுகிறார். பக்கத்துல தவில்காரன் ஒருத்தர் இருக்காரு. அவருடைய நிலைமையை யோசிச்சு பார்த்தீங்களா? நாதஸ்வரத்தோட வெயிட் 2.5 கிலோனா தவிலினுடைய வெயிட் 5 கிலோ. அதை தூக்கி கொண்டு அத்தனை மணி நேரமும் நின்று ரசிகர்களினுடைய காதில் தேனை பொழிந்தார்கள். ரசிகர்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அது இறைவனுக்கு செய்யப்படுகிற படைப்பு என்கின்ற ஒரே நோக்கத்தோடு அதை செய்தார். கேட்க கொடுத்து வைத்தவர்கள் பாக்கியவான்கள், அவ்வளவுதான் சார். கர்நாடக சங்கீதம் ஏன் வளர்ந்திருக்கிறது? புது புது உத்திகள் வந்தன. வயலின் என்பது நம்முடைய இன்ஸ்ட்ருமெண்டா? கர்நாடக சங்கீதத்தினுடைய இன்ஸ்ட்ருமெண்டா அது? இல்லையே.
முத்துசாமி தீட்சிதரனுடைய பரம்பரையில் வந்த அவருடைய தம்பியின் மூலம் கர்நாடக சங்கீதத்துக்கு கொண்டு வரப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் வயலின். இதை ஒரு கலைஞன் தான் செய்திருக்க முடியுமே தவிர ரசிகன் ஒரு நாளும் இதை செய்திருக்க முடியாது. மாண்டலின் ஸ்ரீனிவாஸ் அந்த மாண்டலினில் கமகங்களை கொண்டு வர முடியும் என்று நமக்கு நிரூபித்த போது சங்கீத உலகம் ஸ்தம்பித்தது. மறைந்து போன மாண்டலின் ஸ்ரீனிவாசையும் மகாராஜபுரம் சந்தானத்தையும் நினைத்து பாருங்கள். அவர்களுடைய இடத்தை யார் நிரப்ப முடியும்? மகாராஜபுரம் பாட வேண்டாம் சார், பாட வேண்டாம். மேடையில் உட்கார்ந்து லேசா கனைப்பார், அதிலேயே நாம சொக்கி போயிடுவோம். ஒரு ஹிமகிரி தனையே அவருடைய காலத்துக்கு பிறகும் வாழ்கிறது. எதனால்? அந்த கலைஞன் அந்த கலைக்கு கொடுத்த ஆத்ம சமர்ப்பணத்தினால். ஒரு கலைஞன் எப்படி உழைக்கிறான், வாழ்நாள் முழுவதும் உழைக்கிறான். எம்எஸ் அம்மாவை பத்தி நீங்களே சொன்னீங்க ஐயா. ஒரு நிமிஷத்துல முடிச்சிடுற ஐயா. எம்எஸ் அம்மாவை பத்தி நீங்களே சொன்னீங்க. வாழ்நாள் முழுவ அவங்க உச்சாணி கொம்புக்கு போயாச்சு சார். இனிமே அவங்க கத்துக்கணும்னு யாருமே அவங்கள சொல்ல முடியாது. மகா வைத்தியநாத சிவன் என்கிறவர் 72 மேலகத்தா ராகங்களும் வரா மாதிரி ஒரு கிருத்தியை எழுதுறார். எல்லா ராகமும் வருது, எல்லா ராகத்தினுடைய பெயரும் அதிலே வருகிறது. இதை செம்மங்குடி தான் எம்எஸ் அம்மாவுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் குருவாக. நீங்களே பாடிடலாமே மாமா என்றால் என்னுடைய குரல் அதுக்கு ஒத்து வராது, உன்னுடைய குரல் தான் ஒத்து வரும். ஏன்னா ஒரு ராகம் ஊசி குத்துற மாதிரி இருக்கும், இன்னொரு ராகம் பட்டால தொடைக்கிற மாதிரி இருக்கும். உன்னுடைய குரல் தான் அதற்கு சரியாக வரும் என்று வழிகாட்டி கொடுத்தவர் ஒரு குரு. அந்த பாடலை மாத்திரம் திரும்ப 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 வருஷக்கணக்காக எம்எஸ் அம்மா பயிற்சி செய்தார்கள் என்றால் ஒரு கலைஞனுடைய உழைப்பு இருக்கிறது. அசுர உழைப்பு, அது அசுர உழைப்பு. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க 3 பேரும்? நான் நிறைவாக ஒன்றை சொல்லிவிட்டு நான் முடித்து விடுகிறேன். அவ்வளவுதான், அதுக்கு மேல் நான் சொல்லுவதற்கு எதுவும் இல்லை. ஆழ்வார்கள் பாடுகிற போது சிறு விரல்கள் தடவி பரிமாற கோவிந்தன் குழல் கொண்டு ஊதின போது பறவை இனங்கள் படுகாடு கிடப்ப பசும்புல் மேய்க்கை மறந்து கறவை இனங்கள் கால் பரப்பிட்டு தலை கவிழ்ந்து செவியாட்டு இல்லாவே என்று ஆழ்வார் எழுதுகிறார். கோவிந்தன் குழல் ஊதுகின்றான். பறவை இனங்கள் அப்படியே மயங்கி நிற்கிறது. கறவை இனங்கள் காது அசைப்பதை கூட மறந்துவிட்டு அந்த இசையிலே கட்டுண்டு நிற்கிறது என்றால் அது இசையின் மகத்துவம். இசையை பற்றி எதுவும் புரிந்து கொள்ள முடியாது என்று விதிக்கப்பட்ட மிருகங்கள் கூட அப்படி கட்டுண்டு நிற்கிற அளவு அந்த இசையினுடைய மகத்துவம் இருந்ததென்றால் அது கலைஞனுடைய கம்பீரம் சார், கலைஞனுடைய கம்பீரம் அது. இன்றைக்கு கர்நாடக இசை உலகத்தில் எத்தனையோ பெண் பாடகிகள் இருக்கிறார்கள், அருமையா பாடினாங்க. ஆனால் அந்த பெண் பாடகிகளினுடைய ஆரம்ப வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒரு டி.கே. பட்டம்மாளும் ஒரு வசந்தகுமாரியும் ஒரு எம்எஸ் அம்மாவும் மேடையில் ஏறி பாடிட முடியுமா? ஒரு காலத்தில் பாடிட முடியுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சரஸ்வதி பாய் என்பவர் தான் முதலில் மேடையிலே ஏறி பாடிய பெண். கதாகாலட்சேபம் பண்ணவங்க உங்களுடைய மூதாதை அவங்க தான். சரஸ்வதி பாய் மேடையிலே ஏற்றியதற்காக அன்றைக்கு மயிலாப்பூரிலும் திருவல்லிக்கேணியிலும் தீர்மானம் போட்டவர்கள் யார் தெரியுமா? ரசிகர்கள் தான். எப்படி ஒரு பொம்பளை மேடையில ஏறி எங்க முன்னாடி நிக்கலாம் என்று கேட்ட அவர்களினுடைய அத்தனை கேள்விகளுக்கும் பதிலாக தன்னுடைய இசையை கொடுத்தார் அவர். டி.கே. பட்டம்மாள் மேடையிலே பாடுகிற போது அந்த காலத்திலே பெண் வித்வான்கள் ஸ்வரம் போட்டு பாடக்கூடாது, ராக ஆலாபனம் செய்யக்கூடாது. ராக ஆலாபனத்தை ஃபிடில் வாசிக்கிற ஆண் வித்வான் தான் செய்யணும். ஏன் இன்னைக்கு கூட பொம்மநாட்டிக்கு வயலின் வாசிக்க மாட்டேன்னு சொல்லுகிற பக்கவாத்திய கலைஞர்கள் உண்டு. இன்றைக்கே அப்படி என்றால் அன்றைக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். அத்தனை தடைகளையும் மீறி மேடையிலே ஏறி கர்நாடக சங்கீத உலகத்தை இவ்வளவு பிரம்மாண்டமான உயரங்களுக்கு கொண்டு போன பெண் கலைஞர்களினுடைய தியாகத்துக்கு எது நிகர் சொல்லுங்கள்? எத்தனை பேருக்கு பர்சனல் லைஃப் ட்ராஜடியா போச்சு? அத்தனையையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு கலைக்காக, கலையினுடைய மேன்மைக்காக தன்னுடைய ஆவியை அந்த அக்னியிலே சொரிந்த அந்த பெண் கலைஞர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை இந்த மேடையிலே சமர்ப்பித்து விட்டு நான் சொல்லுகின்றேன். நான் ரசிகை. சங்கீதம் எனக்கு வாழ்வதற்கான நம்பிக்கையை தருகிறது, வாழ முடியும் என்கின்ற தெம்பை தருகிறது. மரணத்தின் விளிம்பு வரை போன ஆயிரம் பேரை சங்கீதம் மீட்டு கொண்டு வந்திருக்கிறது என்றால் ரசிகர்களான நாங்கள் கலைஞர்களின் கால்களிலே அமர்ந்து எங்களுக்கு கிடைத்த இந்த ஆனந்த அனுபவத்தை நினைத்து நினைத்து விம்மி பரவசம் அடைகிற சாதாரணமானவர்கள். ஆனால் கலைஞர்களோ கடவுளையும் விட உயர்ந்தவர்கள். நன்றி, வணக்கம். பாரதி ஒரு பெரிய ஆதங்கத்தை
மனசுக்குள்ள கிடக்கிற சில பூகம்ப பூசல்களை எல்லாம் கடந்த கால நினைவுகள், நிகழ்வுகள், அன்று எப்படி நடந்தது, என்ன என்ன நடந்தது, யார் யாருக்கு நடந்தது, அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட முடியாத வேதனைகளோடு ரொம்ப ஆவேசமான பேச்சு தெரியும். அதனால சொல்றாங்க, நடந்தது அவங்களுக்கு தெரியுது, அதனால அவங்க சொல்றாங்க. இவர்களெல்லாம் அன்றைக்கு இருந்த அந்த ரசிகர்கள் தானே, அப்படித்தானே சொல்லணும், அவங்க போட்ட சட்டங்கள் தானே அப்படின்ற மாதிரி அவங்க வேதனையை எல்லாம் ரொம்ப கடுமையாக ஆக்கியிருக்காங்க. கொஞ்சம் கூடத்தான் பேசியிருக்காங்க, வேற வழி இல்லை. ஏன்னா கோவையிலே எப்படியும் 9 மணிக்கு ஒரு கூட்டம் கலையும். சரி, இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னா, ராஜா அடுத்து பேசணும். இப்போ இவங்களுக்கு நேரம் நிறைய கொடுத்துட்டேன், இப்போ அதே மாதிரி அவருக்கும் நான் நேரம் கொடுக்கணும். அதுக்கு பிறகு நானும் வாயை திறக்கணும். அப்போது நீங்க இருக்கணும். நெருக்கடியில், ஏன்னா ஐயே நாங்கள் ரசிகர்கள் யாருக்குன்றதை இனிமேல் காட்ட போகிறோம்ட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா எனக்கு ரசிகர்கள் இல்லைன்னு ஆகி போயிருமே. இந்த கலைஞன் அப்புறம் என்ன ஆவான்? அதனால் நானும் உங்களை கொஞ்சம் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவர் பேசி முடித்த பிற்பாடு நீங்கள் கொஞ்சம், அதுவும் நின்று கேட்கின்ற ரசிகர்கள் இருக்காக பாருங்க, அவர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கிக்கிறேன். ஏன்னா நின்றும் கேட்கலாம்னு கேட்குறாங்கல்ல, வசதியாக நம்ம உட்காந்து கேட்குறதே பெரிய, கீழே பாருங்க இங்கே, அது சம்மணம் கூட்டி உட்காந்து கேட்குறது இன்னும் பெரிய கஷ்டம். எங்களாலெல்லாம் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ரசிகர்கள் கூட்டம்னா அது கோவைக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. யாது இதை ஏற்பாடு செய்த, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களுக்கு நீங்கள் கொடுத்த அங்கீகாரம், மரியாதை. அதனால் உங்களை மறுபடியும் மறுபடியும் வாழ்த்து. இப்போ ராஜா வாங்க. பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கர்நாடிகா அமைப்பை சார்ந்த பெருமைக்குரிய ஐயா சசிகிரண் அவர்களே, திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, எங்கள் மதுரை ரசிகர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கலைஞன் தியாகத்தில்தான் பயணத்தை தொடங்குகிறான் அப்படின்னு பாரதி சொன்னாங்க. ரசிகனும் சில தியாகங்களை செய்கிறான், இல்லை என்றால் தரையில் உட்கார மாட்டான். துட்டு கொடுத்தாலும் தரையில் உட்கார மாட்டான். உங்களுக்கெல்லாம் தெரியுமா, அரசியல் கூட்டங்களுக்கெல்லாம் 500 ரூபா கொடுத்து கூட்டு வராங்க, அதுலேயே அவன் பாதியில் போயிடுறான். பாருங்க, இந்த மக்கள் தரையில் எப்படி உட்கார்ந்து இருக்கிறார்கள். இந்த கஷ்டத்தை அங்கே போய் உட்காந்தா தெரியும். சும்மா இங்கே உட்காந்துட்டு பக்கத்தில் ஏர் கூலரை வச்சுட்டு பேசினா, இதில் ஓயாமல் என்ன பேசுகிறீர்கள் நீங்கள், எங்களை பார்த்து மிரட்டுறாங்க. நாங்களே என்ன பேசுறதுன்னு தெரியாம தான் வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நஞ்சமும் மறந்து போச்சு. இதுக்கு தான் எனக்கு முன்னாடி இந்த அம்மாவை நான் பேச விடுறதே இல்லை. என்னம்மா நீங்கள் இப்படி ஆயிட்டீங்க? நமக்காக ஒரு கூட்டம் காத்திருக்கிறதுன்றது எத்தனை பெரிய ஒரு கலைஞனுக்கான ஒரு சின்ன சந்தோஷம் இல்லை? அங்கீகாரம். நானும் இதே பாரதி மேடமும் வடபழனியில் ஒரு பட்டிமன்றம் பேச போனோம். மாலை 7 மணிக்கு தொடங்குவோம்னு புலவர் ராமலிங்க ஐயா எங்களை கூட்டிகிட்டு போனார். 7 மணிக்கு அந்த இடத்துல 7 பேர் கூட இல்லையா.
நான் சொல்றது சத்தியம். அப்போ பாரதி என்கிட்ட என்ன கேட்டாங்க தெரியுமா? என்னை கேவலப்படுத்துறதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா தயவு செய்து பப்ளிக் பிளேஸாக இருக்குது, இல்லாட்டி நான் நமஸ்காரம் பண்ணிடுவேன். எனக்கு தெரியாதுமா 7 பேர் தான் இருப்பாருன்னு. அதில் 3 பேர் ஒரு ஆட்டோவில் ஏறி போயிட்டாங்க, மீதி 4 பேர் தான் இருந்தான். அப்போதான் ரசிகனோட நிலம், அவனோட தேவை என்ன அப்படின்றது தெரியுமா இல்லையா? என்ன நீங்கள் கலைக்கு விலை கிடையாது அப்படின்னீங்க. இப்போ யார் சொன்னால் விலை இருக்குன்னு? சும்மா ஒரு உதாரணத்துக்கு அவங்க சொன்னாங்க. நாத பிரம்மம் பாடிய மாதிரி எல்லாரும் பாட முடியுமா? அவர் வான்மீகரின் அவதாரம்னு சொல்கிறாங்க. 2400 ஸ்லோகங்கள் வான்மீகர் எழுதினார். இவர் 2400 கீர்த்தனை எழுதினார். அவரும் ராமனை பாடினார், இவரும் ராமனை பாடினார். அவர் அவதாரம்ன்றாங்க. அவதாரங்களை எல்லாம் நாம் அப்படியே சேர்த்துக்க முடியாது. ஆனால் அதே தியாக பிரம்மம் தான் இசை பூஜை பண்ணும்போது தன் பாடல்களை மட்டும் பாட மாட்டாராம். புரந்தரதாசர் பாடல், ராமதாசர் பாடல், வேங்கட விட்டல சுவாமிகள் பாடல், தாளபாக்கியம் சின்னையா பாடல், இதையெல்லாம் அவர் பாடியிருக்கிறார் என்றால் மற்றவர்கள் பாடல்களை ரசித்திருக்கிறார் என்ற அர்த்தம். மறந்துடாதீங்க. அவர் இறைவனின் அவதாரமாக கூட இருக்கலாம், ஆனால் மற்றவர்கள் பாடலை பாடினார். இது உடனே ஒரு சினிமா பாட்டு. இந்த சினிமா பாட்டு இருக்கே, அது படாத பாடுபடுத்துதியா? இசை கேட்டால் புவியை அசைந்தாலும் அது இறைவன் அருளாகும். அது இடத்துல புவின்றது பூமியா? புவி அசைந்தா எர்த்துக்குவேக்கு வந்துருமா? ஏற்கனவே இப்பதான் பல ஊர்ல வந்துகிட்டு இருக்குன்றாங்க. புவி அசைந்தாடும்னா புவியில் இருக்கிற மக்கள் ரசிகர்கள் அசைந்தாடுவார்கள். அதானே உண்மை. புவினா பூமியா? ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பேச. பெண்கள் மேடை ஏறக்கூடாதுன்னு ரசிகர்கள் தீர்மானம் போட்டாங்களாம். தியாகராஜ உற்சவத்தில், தியாகராஜ ஆராதனையில் பெண்கள் வந்து சமாதிக்கு பின்னால் பாட வேண்டும்னு சொன்னது ரசிகர்களா கலைஞர்களா? நாதஸ்வரம் கடைசி நாள் தான் இசைக்கப்பட வேண்டும் சொன்னது ரசிகர்களா கலைஞர்களா? அதை எதிர்த்து போராடியது திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அவர்கள். சும்மா நீங்க பழைய இதெல்லாம் மாத்தி கீத்தி பேசப்படாது. அப்படியும் பேசுறாங்களோ? ஆமா, இஷ்டத்துக்கு மாத்துறாங்க. அந்த அம்மா இருக்காங்களே சுசித்ரா, ஒரு கலைஞன் கருவிலை உருவாக வேண்டும் ஆயிட்டு போறான். தந்தை, தாய், குரு இவர்கள் தான் அந்த கலைஞனை உருவாக்குவார்கள். சரி, கலைஞனை அடையாளம் காண்பது யாரு? குரு. அந்த அடையாளத்தை அங்கீகாரம் கொடுத்து உயர்த்துவது ரசிகன். மறந்துடாதீங்க. இது நடந்த நிகழ்ச்சி, நான் வந்து பொய்யா சொல்லலை. 1932 MS அம்மா கும்பகோணம் போறாங்க. மகாமகம் அப்ப நடக்கிறது 1932. அவரது தாயார் சண்முக வடிவம்மா அவங்கள கூட்டிட்டு போயிருக்காங்க. 16 வயசு சின்ன பொண்ணு MS அம்மா. அங்கே ஒரு மிகப்பெரிய கச்சேரிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏற்பாடு செய்தவர் அன்றைக்கு இருந்த KA சுப்பிரமணியம் அவர்கள், திரைத்துறையை சார்ந்தவர், ப்ரொடியூசர், டைரக்டர். சண்முக வடிவ அம்மா போய் SD சுப்புலட்சுமி சுப்பிரமணியம் சாரோடைய மனைவிட்ட கெஞ்சுறாங்க, என் பொண்ணு நல்லா பாடுவா, எப்படியாச்சும் ஒரு இந்த மேடையில் சான்ஸ் வாங்கி கொடுங்க. அப்போது அவங்க போய் வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த யாரோ ஒரு சின்ன பொண்ணு மதுரையிலேருந்து வந்திருக்கா, அவளை பாட வைக்கணுன்னாங்க. அதெல்லாம் முடியாது, ஏற்கனவே நிறைய பேர் இருக்கிறாங்க, முடியாதுன்ட்டார். திரும்ப திரும்ப மனைவி சொன்னால் கேட்டுத்தானே ஆகணும். ஆமாம், அது வசதி. இல்லை அந்த காலத்தில் சொல்கிறேன், இப்போ எந்த காலத்துலையும் திரும்ப அவங்க சொன்ன பிறகு இந்த நேரம் இல்லாத நேரம் மாதிரி ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு நேரத்தை இந்த சின்ன பொண்ணுக்கு கொடுக்குறாங்க. ப்ரைம் டைம் இல்லை. இந்த காலையில் 7 மணி, மத்தியானம் சாப்பிட்ற நேரம், கொட்டாய் விடுற நேரத்தில் இந்த சின்ன பொண்ணை ஏற்றி விடுறாங்க. ஆனால் அன்றைக்கு அவர்கள் பாடிய அந்த கலையை நாம் மதிக்கிறோம். ஆனால் கூடியிருந்த கூட்டம் கொடுத்த ஆரவாரத்தில் திரும்ப 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 கைதட்டி ஒன்ஸ் மோர் என்று அவர்கள் சொன்னதால் அடுத்த நாளே பிரைம் டைமில் MS அம்மாவை பாடும்படி சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னார்கள். மறந்துடாதீங்க. சொன்னார்களா இல்லையா? மிரட்டுங்க. சும்மா எதை எடுத்தாலும் எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு எவன்டி ஒன்றை பெத்தான் இவங்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டிருக்கா. ஏமா கிறுக்கு போய் எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி இருப்பான். நாங்கள் பட்டிமன்றம் பேசும்போது நல்ல ரசிகர்களாக இருப்பாங்க, சில ஆள் நல்லா கொரட்டை விட்டு முன் வரிசையில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கோம். நம்ம பேசுறது அவ்வளோ கேவலமாக தான் இருக்கு. கடைசியில் எழுப்பி விட்டா அவர் தான் ஆர்கனைசராகவே இருப்பார். வையவும் முடியாது, சொல்லவும் முடியாது, அவருக்கு சேத்தானே பேசணும். அப்பேற்பட்ட உழவு எடுக்கிற ஒரு விளைச்சல்லையே பதறு இல்லையா? அத்தனையுமா நெல்லாக இருக்கிறது, அத்தனையுமா மணியாக இருக்கிறது, எல்லாத்துலயும் இருக்கிற மாதிரி ரசிகர்களே இருப்பான். அவன் படிக்கலையே, அவனுக்கு கல்யாணி தெரியுமா, காம்போதி தெரியுமா?
அவனை மேலே தூக்கிட்டு வரணும். இசையின் வேர்களை நோக்கி ஒவ்வொரு ரசிகனையும் இழுத்து செல்வது தான் கலைஞனின் கடமையா? அவன் சரியில்லைன்னு குறை சொல்றதா? இன்னொன்னுங்க, எல்லாரும் ஒரு குரு கிட்ட போய் இருந்து தான் வந்திருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த குரு நல்ல ரசிகனாக இருக்கணும். ஜிஎன்பி தன் கச்சேரி ஜொலிப்பதை விட தன் சிஷியர்கள் பாடும்போது கைதட்டல் வந்தால் ரொம்ப ரசிப்பாராம். ஜிஎன்பியுடைய பெருந்தன்மை அது. ரசிகர்கள் தன்னோட சிஷியம் பாடும்போது கூடுதல் கைதட்டல் அப்ளாஸ் வந்தால் ரசிப்பாராம். இது சியாமா சாஸ்திரிகளுக்கு குரு பேர் ஆதியப்பர். அவர் பக்கத்தில் உட்காந்து சாஸ்திரிகளை பாட சொல்லியிருக்கிறார். இவர் அப்பெல்லாம் எல்லாருமே வெத்தலை போட்டுட்டு தான் பாடணும். இவர் பாடிட்டு இருக்கும்போது அந்த பாட்டு வேகத்தில் வெற்றிலை எச்சில் குருவோட அங்க வஸ்திரத்தில் போய் விழுந்துடுது. இப்போ பாடிக்கிட்டு இருக்கிற சியாமா சாஸ்திரி பதறி போனாராம். பாட்டை நிறுத்திட்டு, ஐயோ அபச்சாரம் தெரியும், தப்பாக நடந்துடுது, நீங்கள் கொடுங்க அந்த அங்கவஸ்திரத்தை துவைச்சு தரேன். இப்போ ஆதியப்பர் சொன்னாரா, ஷியாமா அது வெத்தலை ரசம் இல்லடா, உன் சங்கீதத்தோட துளி அப்படின்னா. உன் சங்கீதத்தோட துளி அது அப்படியே இருக்கட்டும்டா, நீ பாடு, தொடர்ந்து பாடு. இப்படிப்பட்ட குரு இருந்தால், நல்ல ரசிக்க தெரிந்த குரு இருந்தால் இன்னொரு கலைஞன் வளருவான். ரசிக்க தெரியாத குரு இருந்தால் எம்எல்ஏ சித்துப்புனா ஓடி போயிருது, ஏரியா விட்டு ஓடி போயிருந்தா ஷியாமா சாஸ்திரிகள் எப்படி வந்திருப்பாரு? இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க கல்யாணி கதையே பார்க்குறாங்க. அசோக் ரமணி சார் வந்து கல்யாணி கதையே ஒரு 10 நிமிஷம் ஓட்டினாரியா. நான் இது வரைக்கும் சீரியல்ல தான் மெல்ல சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். சீரியலை பற்றி சொல்லும் போதே 3 எபிசோடு ஓட்டின ஒரே ஒரு சீரியல்ல ஒரே விஷயம் தான், கல்யாணி தான். அந்த பேர்ல என்னையா அது, கல்யாணி கல்யாணி கல்யாணி. பாரதி என்ன சொன்னாங்க, ஒரு நல்ல கலைஞன் கலையை வெளிப்படுத்தும் போது அதுலயே லயிச்சிடுவான். அவனுக்கு எதுவும் தெரியாது, எதிரில் இருப்பது எதுவும் தெரியாதுன்னா. இவர் பக்கத்தில் இருக்கிறவங்க பேசுறதே கேட்டுக்கிட்டு, அவர் நல்ல வேளை அன்னைக்கு பாடலை, கூட்டத்தில் தான் இருந்திருக்கிறாரு. அடுத்த நாள் என்ன பாடணும்னு அதை வச்சு முடிவு பண்ணியிருக்கிறார். நான் என்ன போய் சொல்றது சார்? ரசிகர்கள் எங்கேயும் வருவார்கள், எங்கேயும் போவார்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஒரு விஷயம் சொல்றேன், சதாசிவம் ஐயா அவர்கள் முன்னாடி உட்கார்ந்து ரசனையை அவ்வப்போது காட்டிக் கொண்டு இருப்பார் எம்எஸ் அம்மாவுக்குன்றது உண்மை. ஆனால் நல்ல ரசிகர்களை கண்டால் எம்எஸ் அம்மா எப்பவும் பாடுவாங்களாம். 2 விஷயம் அதுக்கு சொல்லிடுறேன், சின்னதாகவே சொல்லிடுறேன், நேரம் இல்லை. தஞ்சாவூர் பக்கம் நள்ளிரவில் ஒரு கச்சேரி முடிகிறது. கச்சேரியை முடிச்சுட்டு பக்கவாத்தியம்லாம் எடுத்து வைக்கிற நேரம் ஒரு வயதான கிராமத்து ஆணும் பெண்ணும், ரொம்ப வயசானவங்க ஓடி வர்றாங்க. அவங்க பார்த்தா உடம்பெல்லாம் தூசி கருத்து வந்து, ஐயோ கச்சேரி முடிஞ்சுதா, எப்படியாச்சும் எங்கள் ஊரில் உங்கள் குரலை கேட்கணும்னு 30 மைல் நாங்கள் வேக வேகமாக நடந்து வந்தோம், வயசாகிடுதா முடியலை அம்மா, பகவான் இன்னைக்கு உங்கள் குரலை கேட்குற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்கல, நமஸ்காரம் அப்படின்னு எம்எஸ் அம்மாட்ட சொன்னாங்களாம். இப்போ எம்எஸ் அம்மா அப்படி திரும்பி பார்த்துருக்காங்க பக்கவாத்தியக்காரங்கள, இன்னொரு பாட்டு பாடிடலாமா? இப்போ அவர் சொன்னாரா, மிட் நைட் ஆகிடுத்து, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். இல்லை அவங்க 2 பேர் வந்திருக்கிறத பார்த்தா உண்மையான ரசிகர்கள் மாதிரி தெரிகிறது, திரும்பவும் ஒரு பாட்டு பாடுவோம். முடித்த கச்சேரியை தொடங்கி எம்எஸ் பாடினார் என்பது வரலாறு. யாருக்காக? 2 ரசிகர்களுக்காக. 2002 இசபெல்லா ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ணி படுத்திருக்கிறாங்க எம்எஸ் அம்மா. கொஞ்சம் உடல் காலில் ஏதோ ஒரு சின்ன ஆப்ரேஷன் முடிந்த பிறகு நர்ஸுகள்லாம் சுற்றி நின்றுட்டாங்க. சதாசிவம் ஐயர் அப்போ கூட இல்லை. நர்ஸுகள்லாம் சுற்றி நின்று ஏதாச்சும் பாடுங்கம்மா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. படுத்த படுக்கையில் இருந்த அவங்க மெல்ல உட்காந்து அந்த பெட்டில் தாளம் போட்டுக்கிட்டே ஒரு முழு கீர்த்தனையும் பாடினாங்களாம், கச்சேரி பண்ணுற மாதிரி. இதுதான் ரசிகருக்கு ஒரு கலைஞன் தருகிற மரியாதை. எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன ஏன் சொன்னேன். ஒரு சில செய்திகள் உங்களுக்கு சொல்லிடுறேன். அகில உலக நாதஸ்வர ஏக சக்கரவர்த்தி திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை, இப்படித்தான் அவர் பேரை போட்டுக்குவாராம். எப்படி? அகில உலக நாதஸ்வர ஏக சக்கரவர்த்தி, என்னை தவிர எவனும் கிடையாது. இவ்வளவு தெளிவான ஆளு. திருவையாறு தியாகராஜ ஆராதனையில் அவர் 3 மணி நேரம் வாசிக்கிறார். அப்போதான் அவர் போராடி மேடையில் போய் உட்காந்து வாசித்த நாள். கீழே உட்காந்துருக்கிறது யார்? அரியக்குடி, செம்பை, செம்மங்குடி, ஜிஎன்பி, மதுரை மணி ஐயர், பாலக்காடு மணி ஐயர், போதா குறைக்கு தியாகராஜ பாகவதர், நம்ம என்எஸ் கிருஷ்ணன்.
இவ்வளவு பேர் முன் வரிசையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. 3 மணி நேரம் வாசித்து முடித்து விட்டு முடிச்சுட்டு இறங்கும் போது நல்லா யோசிங்க, நம்ம மாதிரி இந்த பட்டிமன்ற பேசுறவங்களே ஒரு 10 பேர் வந்து வணக்கம் ஐயா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையோ பொய்யோ? 3 மணி நேரம் இசை வெள்ளத்தில் மூழ்கடித்த ராஜரத்னம் பிள்ளையை பார்க்க கீழே பூரா கேலக்சி ஆஃப் விஐபிஸ், ஜமீன்தார்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அவ்வளவு பேர் இருக்கும்போது அவர் யார் கண்ணில் யாரையும் பார்க்காம நாதஸ்வரத்தை மேடையில் வச்சுட்டு படக்குன்னு இறங்கி ஐயா ஐயா ஐயான்னு கூட்டத்தில் ஓடி இருக்கிறார். ஓடினா பந்தல 1000 கணக்கில் நிற்கிது. அவங்களெல்லாம் விலைக்கு ஓடி ரொம்ப தூரம் போனால் கிழிஞ்ச சட்டை கந்தல் உடையில் கிறுக்க மாதிரி பிச்சைக்கார மாதிரி ஒரு ஆள் இருந்தாராம். அவர்கிட்ட போய் ஐயா அப்படின்னு அந்த அங்கவஸ்திரத்தை இடுப்பில் கட்டிட்டு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணாராம். நமஸ்காரம் இது நடந்ததுங்க. நமஸ்காரம் பண்ணிட்டு கேட்டாராம், எப்படி இருந்தது என் கச்சேரி அப்படின்னாராம். அவர் ஒன்றும் சொல்லாமல் தலையை மட்டும் இப்படி ஆடினாராம். இது போதும் ஐயா அப்படின்ட்டு வந்தாராம். இப்போ எல்லாரும் கேட்டுக்கிறாங்க யார் அப்படின்னு, யார் பின்னாடி போனீங்கன்னு. இல்லை, அவர் ஒரு மகா ஞானி, சிறந்த ரசிகன், எல்லா கச்சேரிக்கு வரமாட்டார், என் புண்ணியம் இன்னைக்கு வந்தார், அவர் வாயால் நல்லா இருந்ததுன்னு ஒரு தலையசிச்சார் பாருங்க, எனக்கு சொர்க்கம் கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னார். ஜமீன்தார்களை அல்ல, ஆனால் சாதாரண ஒரு கந்தலாடை ரசிகனை தேடி ஓடினார். என்னமோ ரசிகனால் கலைஞனை வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்களே. குடிச்சு 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 உடம்ப கெடுத்தவர் ராஜரத்னம். குடிச்சு குடிச்சு கொட்டுவாங்களாம் தண்ணிய, எந்திரிக்க மாட்டாராம். ஆனா அதுக்கப்புறம் நாயனத்தை கையில எடுத்துட்டாருன்னா எவன் திட்டுனானோ அவ்வளவு பேர் காலில் விழுந்து வணங்குவானாம். அந்த காலத்துல கல்லீரல் முழுவதும் கெட்டு போச்சு. இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி மெடிசன் எதுவுமே இல்லை. இப்போ எல்லாரும் ஊருக்குள்ள சொன்னாங்களாம், ராஜரத்னம் பிழைக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, கல்லீரல் சரியா வரணும்னா தாய்ப்பால் கொடுத்தா அதை மட்டும் அவர் கொஞ்ச நாள் சாப்பிட்டாருன்னா அவர் திரும்ப பிழைச்சிக்குவார் அப்படின்ற செய்தியை திருவாவடுதுறை வட்டாரத்தில் சொல்லும்போது பல பெண்கள் அவரை தன் பிள்ளையாக நினைத்து கிண்ணங்களில் தாய்ப்பாலை அனுப்பினார்கள். அதுதான் ரசிகன். ஒரு ரசிகன் நினைத்தால் கலைஞனை வாழ வைக்க முடியுமா? ராஜரத்னம் பிள்ளை உதாரணம். சும்மா அந்த எவண்டி ஒன்றை பெத்தான்றதை வந்து சொல்லப்படாது. கலைஞர்களுக்குள்ளே போட்டி உண்டு, பொறாமை உண்டு. இதை மட்டும் சொல்லி நிறைய செய்கிறேன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கலைஞர்களுக்குள்ளே போட்டி உண்டு, பொறாமை உண்டு, இல்லாமல் இருக்க முடியாது. அபூர்வ ராகங்கள்ன்ற படத்தில் முத ரஜினி வரும்போது ஸ்ருதி பேதம் அப்படின்னு ஒரு டைட்டில் கார்டு போடுவார். ஸ்ருதி பேதம் அப்படின்னா என்ன? ஒரு நோட்டில் பாடிட்டு இருக்கிறவங்க திடீர்னு வேற ஒரு நோட்டை பிடிச்சி அங்கிருந்து வேற ராகத்துக்கு மாறுறது, அதுதானுங்கய்யா. இதை முதல்ல கச்சேரிகளில் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஜிஎன்பி அவர்கள் முதல்ல. அப்போ அதை எதிர்த்தவர்கள் யார்? கூட அந்த காலத்து கலைஞர்கள். அவருக்கு எதிராக மியூசிக் அகாடமியில் ஒரு தீர்மானமே போட்டாங்க. மியூசிக் அகாடமி கூடி, ஆனால் அவர் ஒவ்வொரு மேடையிலும் அந்த ராக ஆலாபனை செய்து இன்னொரு ஸ்ருதி பேதத்துக்கு மாறும்போது அப்படி கத்துவாங்களாம் கூட்டத்திலிருந்து, ஒன்ஸ் மோர் என்று. அன்றைக்கு அந்த ஸ்ருதி பேதம் என்பதை அங்கீகரித்தவர்கள் முதலில் ரசிகர்கள், எதிர்த்தவர்கள் கலைஞர்கள். அது ஜிஎன்பி அவர்கள் கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாமல் சண்முகானந்த ஹாலில் போய் ரொம்ப நாள் கழித்து பாட போயிருக்கிறார். அவர் மேடைக்கு போகும்போது உடல் மெலிந்து அந்த தேஜஸ் எல்லாம் குறைஞ்சி ரொம்ப சாதாரணமாக ரொம்ப ஒல்லியாக காய்ச்சலில் கிடந்தவங்க மாதிரி வந்து போய் நின்றுருக்கிறார். அவர் இந்த திரையை விலக்கினதும் அவரை பார்த்த உடனே பலர் எழுந்து கதறி அழுதார்களாம். இவ்வளவுக்கும் அன்னைக்கு அவர் சுமாராக தான் கச்சேரி பண்ணாராம். ஏன்னா முடியலை உடம்பு. சுமாராக பண்ணும்போதும் இப்படி ஆயிட்டையே அப்படின்னு தான் பெத்த பிள்ளைக்கு அப்படி ஆனா கூட பார்க்க மாட்டாயாக. ரசிகன் என்பவன் கலைஞனுக்காக உயிரையும் கொடுப்பான். அதான் உண்மை. ஒன்னே ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன், நான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சங்கீத கலாநிதி விருது எம்எஸ் அம்மாவுக்கு கொடுத்தாங்க. இப்போ எம்எஸ் அம்மா ஒரு ஏற்புரை நிகழ்த்தினாங்க. அந்த ஏற்புரையில் அவங்க பேசினதை நான் அப்படியே வாசிக்கிறேன். சங்கீத தீபத்தை மங்காமல் ரட்சித்து தருகிற புனிதமான பொறுப்பை நம் தாய்மார்கள் தொடர்ந்து ஏற்று தம் மக்கள் செல்வத்துக்கு பாலிய பருவத்திலிருந்து சங்கீதத்தில் ஈடுபாட்டை ஏற்பாடு செய்ய வேண்டும். தாய்மார்கள் அடுத்த தலைமுறையினருக்கு நல்ல ரசிக உணர்வை ஊட்டினால்
தாய்மார்கள் அடுத்த தலைமுறைக்கு நல்ல ரசிக உணர்வை ஊட்டினால் இந்த தேசத்தில் சங்கீதம் பெருகும். இது எம்எஸ் அம்மாவின் வாக்கு. தயவு செய்து எம்எஸ் அம்மா சொன்னதை வேற யாரும் மாற்றி சொல்லிடாதீங்க. இதுதான் உண்மை. கலைஞர்களின் மேன்மையை நாங்கள் ஒரு நாளும் குறைப்பதில்லை. கலைஞர்கள் உன்னதமானவர்கள், கடவுளின் அவதாரங்கள் கூட இருக்கலாம். ஆனால் அவதாரங்கள் என்று பார்த்து தரிசிப்பதற்கு ரசிகர்கள் தேவையே. ரசிகன் இல்லாத கலையும் அழகும் பெருமை கொள்ளாதமா என்பதும் சினிமா பாடல் என்பதால் ரசிகர்கள் தான் கலைஞர்களை தூக்கி 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 மேலே வைத்து சுமக்கிறோம் என்ற சுமை கூட தெரியாமல் அதில் மகிழ்கிறார்கள். அவர்கள்தான் ரசிகர்கள், அவர்கள்தான் சங்கீதத்தை வளர்க்கிறார்கள் என்று சொல்லி கர்நாடகாவுக்கு நன்றி சொல்லி, நாங்கள் எல்லாரும் கச்சேரி கேட்க கூட தகுதி இல்லாதவர்கள், கச்சேரி பண்ணுகிறவர்கள் மேடையில் எங்களுக்கு இடம் கொடுத்த உங்களுக்கு நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.